என்னங்க உங்க ஃப்ரெண்ட் சகாபுதீன் உடம்பு சரியில்லாம இருக்காரு. நீங்க என்ன இங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? உடனே என்னன்னு போய் பாருங்க. சீக்கிரம் டெய்லி 5 வேளை விடாம தொழுகிறோம். பள்ளி விட்டு குரணதம் போவே மாட்டாரு. சகாபு இவனுக்கு பயப்படி ஆகணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா, உட்காருங்க மாமா. எப்பா சகாபு ஊர்ல மோசடி ஆவரம் பண்றவன், பொய் பித்தலாட்டம் பண்றவன், பள்ளிவாசல் பக்கம் கூட தலை வச்சு பறக்க மாட்டான். அவெல்லாம் நல்லா இருக்கான். 5 வேளை தொழுது ஹராம் ஹலால் பேன்ற உங்களை போய் எல்லாம் கஷ்டப்படுத்துறானு. அஸ்தக்ஃபிருல்லாஹ். மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அல்லாஹ் யாரையும் அவங்க சக்திக்கு மேல சோதிக்கவே மாட்டான். கரெக்டாக சொன்னடா ஃப்ராஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சின்ன துன்பங்களுக்காக கூட நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறதே இல்லைன்னு. எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வேதனை கூட இறைவன் எனக்கு கொடுத்த அருளாக தான் நான் பார்க்குறேன். ஆமா சகாபு, இதே நம்பிக்கையாளர்கள் என்றைக்குமே வெற்றியாளர்கள் தான். ஒரு நோயை கொடுத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வதைப் போல அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்று